காதல் 16. மாலை வேளையில் சிரித்து விளையாடும் மழலைகளின் நடுவே தன் மகனை பார்த்தபடி கதிரையில் அமர்ந்திருந்தாள் ஜனனி. அவன் மீதிருந்த கவலைகள் அகன்று அவனை பெருமிதத்தோடு பார்த்தாள். ஜனனி என்ற பேரண்டமே அவனோடு இருக்க புதிதாக ஒரு உலகமும் அதில் உறவுகளையும் அவன் எப்பொழுதும் நாடியதில்லை. அதிலும் தந்தை என்ற ஒரு உறவை அவன் இதுவரை எதிர்பார்த்ததில்லை. இருக்கும் போதும் இறந்த பின்பும் அவ்வுறவும் அவன் வாழ்க்கையில் இல்லை என்ற எண்ணத்தை அவனுக்குள் புகுத்த அவளுக்கு அத்தனை சிரமங்கள் இல்லை. விபுவையும் அவன் தந்தையாக பார்த்ததில்லை. அப்பா என்று அவனும் அவளும் சச்சினை அழைக்க சொன்னதும் இல்லை. அவர்களது உறவும் நட்பென்ற ரீதியில் தான் பயணிக்கிறது. விபுவை விட்டு அவன் பிரிந்தாலும் அது பெரிய பாதிப்பொன்றும் இல்லை என்பதில் நிம்மதி கொண்டாள். அடுத்ததாக வீட்டை விட்டு வெளியேறிப்பேன், அடுத்து என்ன செய்வது, எங்கே செல்வது, தனக்கு ஒரு பாதுகாப்பான இடம் அது என்ற கேள்விகள் அவளுக்கு ஆதியிலிருந்தே தோன்ற ஆரம்பித்தன. ஆனால் அக்கேள்விகளுக்கு காலமே பதில்களும் தந்தது. அவளது சமையல் அவளுக்கு கரம் கொடுக்க பண ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைத்தது. மேலும் வீட்டிலிருந்து வெளியேறிவிட்டாள். எங்கு செல்வது, எங்கே தங்குவது, தனியாக இருந்துவிட முடியுமா என எண்ணும் போதே உள்ளுக்குள் பேரச்சம் பிறக்க அதற்கும் கடவுளே அவளுக்கு பாதுகாப்பான இடத்தை காட்டினார். அவளது புக்ககமே அவளுக்கு பாதுகாப்பான இடம் என்று முடிவு செய்தாள். தந்தை வீட்டுக்கு திரும்ப செல்ல அவளுக்கு தன்மானம் இடித்தது. அவர் தயவில் அவர் சொல்படி நடக்க பழைய ஜனனி இல்லை. அவள் தனக்கு ஒரு பாதுகாப்பும் மாமனார் மாமியாருக்கு ஒரு ஆறுதலும் சேர்ந்திருந்தால்தான் கிடைக்கும். அங்கே செல்வதென முடிவு செய்து விட்டாள். இதை விபு வந்ததும் பேச எண்ணியிருந்தால் அவனும் இவர்கள் இருவரும் இருக்குமிடம் தேடி வந்தான். அவள் பக்கத்தில் அமர்ந்து விளையாடும் சச்சினை ஒரு முறை பார்த்துவிட்டு யோசனையுடன் அமர்ந்திருக்கும் ஜனனியை தட்டி நினைவுலகத்திற்கு கொண்டு வந்தான். என்ன யோசனை ஜான்? அது விபுனா என அவள் உண்மையை சொல்ல தயங்க அதற்குள் சச்சின் அவனை அழைத்திருந்தான். அவன் தன் அலைபேசியை வைத்துவிட்டு அவனுடன் விளையாட சென்றான். இருவரையும் புன்னகையுடன் பார்த்திருந்தாள். அவன் வைத்துவிட்டு போன அலைபேசியில் குறுஞ்செய்தி வந்ததற்கான ஒலி கேட்க இவளும் எடுத்து பார்த்தாள். மைஜோ என்ற பெயரை தாங்கியிருந்த எண்ணிலிருந்துதான் செய்தி வந்திருந்தது. இவள் திறந்து பார்க்கவில்லை நாகரிகம் கருதி. ஆனால் அவனது போட்டோ கேலரிக்கு சென்று பார்த்தாள். ஜோவியுடன் அதிகப்படியான செல்ஃபிகள் இருந்தன. அதில் அவள் பட்டுப்புடவை அணிந்திருந்த புகைப்படம் இருந்தது. குழந்தை முகம், கொழு கொழு கன்னங்களுடன் வெண்பற்கள் சிரிப்பில் பெண்ணவள் அழகாயிருந்தாள். இவளுக்கு ஜோவியை பார்க்க பிடித்திருந்தது. விபுவிற்கு ஏற்றவள் தான் என்று எண்ணிக்கொண்டு அலைபேசியை வைத்துவிட்டாள். மெல்ல வானில் கருமை சோழ வீட்டுக்கு வந்துவிட்டனர். அவள் உணவை தயாரிக்க இவன் சச்சினுடனும் அவ்வப்போது அலைபேசியுடனும் இருந்தான். இரவு உணவு முடிந்ததும் அவளுக்கு உதவி செய்துவிட்டு அலைபேசியை எடுத்துக்கொண்டு பால்கனிக்கு சென்று விட்டான். அவனது செய்கையை சிரிப்புடன் பார்த்தவள் தனக்குள் ஒரு திட்டத்தை போட்டு அவன் பேசி முடிக்கும் வரை காத்திருந்தாள். அவன் பேசி முடித்துவிட்டு திரும்ப இவள் வந்து நிற்கவும் அதிர்ந்து போனான். அவன் யார் போன்ல என விசாரணை செய்யும் காவல் அதிகாரி போல தெனாவட்டாக கேட்டாள். அவனோ ஆடி போய்விட்டான். அது ஜான் என தடுமாற சட்டென போனை பறித்து யாரென பார்த்தாள். மை ஜோ. யாரு ஜோ இந்த விபு என கோபமாக கேட்டாள். ஜான் அது என மெஞ்ச முழுங்கினான். அஃபேர். பொண்டாட்டினா இருக்கும்போது இன்னொரு பொண்ணு கூட உனக்கு அஃபேர். நீயா விபு இது? எப்படிடா உனக்கு மனசு வந்தது? உன்னை நம்பி நானும் நம்ம புள்ளையும் இருக்கோம். எங்களை ஏமாத்த உனக்கு எப்படி மனசு வந்தது என அவன் சட்டையை பிடித்து கேட்க இதை முற்றிலும் எதிர்பாராதவனின் இதயம் ஒரு நொடி துடிக்க மறந்து நின்றது. என்ன பேசுற ஜான்? பொண்டாட்டிங்கிற, நம்ம புள்ளைங்கிற? நான் உங்க ரெண்டு பேரையும் அப்படி பார்க்கல ஜான். புதுசா என்ன பேசிட்டு இருக்க நீ என பதறினான். நீ அப்படி பார்க்கலனாலும் அதான உண்மை விபு. நானே தாலி கட்டின பொண்டாட்டி. அவன் நம்ம புள்ள. இன்னும் நம்ம பிரியல விபு. சேர்ந்து தான் இருக்கோம். அதுக்குள்ள இன்னொரு பொண்ணை நீ எப்படி லவ் பண்ணலாம்? எப்படி விபு எங்களை ஏமாத்தலாம்? அவனது சட்டையின் பிடியை இறுக்கியபடி கேட்டாள். ஜான் நீ விளையாடாதடி, பி சீரியஸ். இந்த பேச்சு சரியில்லை என திணற முகத்தில் வியர்வை முத்துக்கள் மலர்ந்திருந்தன. அதை தன் சாலால் துடைத்தபடி என்ன சரியில்லை விபு? என்னால் உன்னை விட்டு போக முடியாது. நீ அத்தை சச்சின் ஒரு குடும்பமா வாழலாம்னு இருக்கேன். எனக்கு இந்த வாழ்க்கையே போது விபு. என்னை நீ ஏத்துக்கணும் என்றதும் அவன் முகம் திகில் அடைந்திருந்தது. உலகமே இருண்டது போல கண்ணை கட்டி கொண்டு வந்தது. தடுமாறி விட்டான் ஒரு கணம். அவளும் விபு என தாங்க அவள் கையை தட்டி விட்டான். என்னடி நினைச்சிட்டு இருக்க? எதுக்கு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? நீயும் நானும் எப்படி புருஷன் பொண்டாட்டியா இருக்க முடியும்? எப்படி உன்னை பொண்டாட்டியா என்னால் ஏத்துக்க முடியும்? ஏன் நீ மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்க? உன் கூட எப்படி புருஷனா வாழ சொல்ற? ஏன் முடியாது என கேட்டு மேலும் திகிலடைய செய்தாள். ஜான்
ஜான், நான் ஜோவியை தான் மனசார விரும்புகிறேன். நம்ம பிரச்சனையை தீர்த்ததும் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் என்று தலை குனிந்து அவளை பாராமல் சொல்ல அவனது தலையை நிமிர்த்தியவள், எதுக்கு இப்போ தலை குனிகிற? காதலிக்கிறது தப்பு இல்லை விபு, அதை நீ நிமிர்ந்து நின்னே சொல்லலாம்டா என்றதும் சட்டென கண்கள் அகல பார்த்தான். அவன் முன்னே கைகளை கட்டிக்கொண்டு, என்ன இதெல்லாம் உண்மை நினைச்சு பயந்துட்டியா என்று குறும்புடன் கேட்க, அது விளையாட்டு என்று அறிந்ததும் தான் அவனுக்குள் துடிக்க மறந்த இதயம் துடித்தது. அடிப்பாவி, இது டிராமாவா? அவளும் ஆம் என்று தலையசைத்தாள். அவளது காதை திருகி, ஒரு நிமிஷம் ஹார்ட் துடிக்கவே இல்லடி, ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் எனக்கு. அவளோ, விப்பு விடு, வலிக்குது ப்ளீஸ் என சத்தம் போட்டு கெஞ்சவும் அறையினுள்ளே பார்த்துவிட்டு அவளை விட்டான். அவன் நெஞ்சை தட்டு, உனக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வரும்? உன் ஹார்ட்டு தான் அவகிட்ட இருக்கே என்ன மொக்கை போட. அதை தட்டி விட்டவன், அவ ஹார்ட்டு என்கிட்ட இருக்குல்ல என நெஞ்சை தடவி சொன்னான். என நொடித்து கொண்டாள். இருவரும் தரையில் அமர்ந்தனர். லவ் பண்றதை ஏண்டா என்கிட்ட சொல்லல? அவ்வளவுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா என கோபத்தில் உதட்டை சொல்லிக்க, நமக்குள்ள பிரச்சனை முடிஞ்சதும் சொல்லலாம்னு இருந்தேன்டி, அதுக்குள்ள நீ கண்டுபிடிச்சிட்ட. சரி, உன் காதல் கதையை சொல்லு என்றாள். அவனும் நடந்ததையெல்லாம் சொல்ல, அடப்பாவி, அன்னைக்கு என் கூட சண்டை போட்டதுக்கு அதான் காரணமா? அவன் ஆம் என்று தலையை அசைக்கவும் அவனை முறைத்தாள். சாரி, பரவாயில்ல, அன்னைக்கு நீ என் கூட சண்டை போடலைனா இன்னமும் முடிவெடுக்காம நான் தள்ளி இருந்திருப்பேன், அதுவும் நல்லதுக்கு தான் என்றாள். அவன் அமைதியாக இருந்தான். நான் போனதும் அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரலாம்னு இருக்க. நீ எங்க போற? என் கூடவே இரு ஜான் என்றான். அது எப்படிரா நான் உன் கூட இருக்க முடியும்? எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அது போல உனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. எவ்வளவு நாளைக்கு நம்ம நட்புக்காக என்ன நீ சகிச்சிட்டு இருப்ப? இனியாவது உன் வாழ்க்கையை வாழு, என்ன நான் பார்த்துப்பேன் விப்போ. இனியும் பயந்துட்டு வாழற ஜனனி இல்லைனா எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணுவேன். நமக்கு வேற வேற பாதைகள் விப்போ, சேர்ந்து போகவும் முடியாது, மொத்தமா விலகியும் போக முடியாது. நமக்குள்ள நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே இருக்கணும்னா இந்த பிரிவை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். வெல், அப்பா இன்னும் 2 நாள்ல வந்துடுவார், வந்ததும் பேசுறேன் என்றாள். அதுக்கப்புறம் எங்க போவ நீ என்ற கேள்விக்கு பதிலாக புன்னகைத்தவள் அவளது முடிவை கூறினாள். அவங்க வீட்டுக்கா? அவங்க மறுபடியும் உன்னை கொடுமை பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவ? இல்லை விப்போ, அத்தையும் மாமாவும் மாறிட்டாங்க, அனுபவப்பட்டு திருந்தி வந்திருக்காங்க. அவங்க என்னை பொண்ணா பார்த்துப்பாங்க. சச்சின் அவங்க கூட இருக்கிறது அவங்க புள்ள கூட இருக்கிறது போல ஆறுதலா இருக்கும், எனக்கும் பாதுகாப்பா இருக்கும். யோசித்து தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் என்றால் தீர்க்கமாக. அவன் அதற்கு ஒத்துக்கொண்டாலும் அவளை அனுப்ப மனமில்லை. நாம சேர்ந்திருக்க முடியாதா ஜான்? விபு, என்ன இது? நான் சொல்றேனே, நமக்குள்ள நம்ம நட்பு தொடரணும்னா நாம பிரிஞ்சுதான் ஆகணும். உன் ஜோவுக்கு நீ வேணும், உன் பசங்களுக்கு நீ வேணும், இவங்களுக்கு நீ நேரத்தை ஒதுக்கணும், அவங்கள பார்த்துக்கணும். உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்கு. நானும் கூட இருந்தா உனக்கு பாரம்தான். நான் ஒரே அடியா உன்னை பிரிஞ்சு போகல, பக்கத்துல தான் இருப்பேன். அன்றாட வாழ்க்கையில நம்ம இணைஞ்சிருக்க முடியாது, ஆனா உன்னோட நல்லது கெட்டதுல நானும், என்னோட நல்லது கெட்டதுல நீயும் கண்டிப்பா சேர்ந்துருப்போம். சந்தோஷமோ துக்கமோ பகிர்ந்துப்போம். உனக்கு வயசாகி நீ படுக்கையில கிடக்கும்போது நான் உயிரோடு இருந்தா உன் வலது கையை பிடிச்சு இந்த பக்கம் நான் அழுவேன், உன் இடது கையை பிடிச்சு உன் பொண்டாட்டி அழுவா. என் காதல் மட்டும்தான் கடைசி வரைக்கும் வருமா? நட்பு வராதா? நான் முன்னாடி செத்தாலோ எனக்காக 2 சொட்டு கண்ணீர் விடுவல, அது போதும்டா. சேர்ந்திருந்து நம்ம நட்பை காட்டிக்கணும்னு இல்லை, பிரிஞ்சிருந்தாலும் எங்களுக்குள்ளே இருக்க எங்க நட்பு மாறாதுன்னு காட்டணும். கணவன் மனைவி தாண்டின ஆண் பெண் உறவுகள் எல்லாம் கள்ளக்காதலாக தான் இருக்கும்னு எல்லாரும் கண்ணை மூடிட்டு நம்புறாங்க. ஏன் அப்படிதான் பல பேர் நடந்துக்கவும் செய்கிறாங்க. திருமணம் தாண்டி உறவுகள் உருவாக முதல் படி நட்பு தான். அதனாலேயே உண்மையான நட்பு தவறாக தான் சித்தரிக்கப்படுது. நமக்குள்ளே இருக்கிறது நட்பு தான்னு அடித்து சொன்னாலும் நம்பாத உலகம் இது. இதில் நம்ம சேர்ந்திருந்து மற்றவங்க பேச்சுக்கு ஆளாகி நம்ம நிம்மதியை கெடுத்துக்க வேணாம், தள்ளியே இருப்போம். மனசளவு நட்போடு இணைஞ்சிருப்போம் என்ன என்றாள். அவள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தவன் அவளை அதிசயமாக பார்த்தான். என்ன அப்படி பார்க்குற? இல்லை, நீ இப்படி பேசுகிற ஆள் இல்லையே, எப்படின்னு யோசிக்கிறேன். எல்லாம் அனுபவ பாடம், அதிலிருந்து கற்றுக்கிட்டது தான் என்றாள். அவனோ சிரித்தான். சரி, ஜோக்கிட்ட எப்போ உண்மையை சொல்ல போற? சொல்லணும், ஆனால் அவள் எப்படி எடுத்துப்பான்னு தெரியல. அவள் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கலனா என்னடா பண்ணுவ? அவள் எடுக்கிற எந்த முடிவுக்கும் நான் கட்டுப்படுவேன் ஜான். அவள் சண்டை போட்டு பிரிஞ்சு போனாலும் சரி, என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாலும் சரி, அவள் முடிவுக்கே விட்டுடுவேன் என்றான். ஆனால் உள்ளுக்குள் ஜோவி எடுக்க போகும் முடிவை நினைத்து பயம் இருக்கத்தான் செய்தது. சாரி விப்பு என்றால் அவளை அணைத்து கொண்டான். மேலும் நாட்கள் செல்ல நார்த் இந்தியா டூர் சென்ற சதாசிவமும் கௌரியும்
வீட்டுக்கு வந்துவிட்டனர். மறுநாள் இருவரும் விபு வீட்டிற்கு வந்தனர். அவர்களிடம் பேசிட அந்த நாளை சரியாக இருந்தது. அவர்கள் வாங்கி வந்த பொருட்களை எல்லாம் கொடுத்தபடி சுதாவிடம் சென்ற இடத்தில் அவர்கள் பார்த்ததை பற்றி பேசிக்கொண்டிருக்க அதே நேரம் வள்ளியும் நீலகண்டனும் வந்திருந்தனர். ஜனனிதான் அழைத்திருந்தாள். அவர்களை கண்ட சதாசிவம் தயக்கத்துடன் வரவேற்று நலம் விசாரித்தார். பெரியவர்கள் அமைதியாக. ஜனனி பேச தயாரானாள். அப்பா அம்மா அவர்கள் முன்னே வந்து நின்றவள் தாலியை கழட்டி அவர்கள் முன்னே வைத்தாள். இருவரும் அதிர்ந்து போனார்கள். சுதாவோ பதற்றம் கொண்டு மருமகளை பார்த்து, என்ன ஜனனி பண்ற என்றார். அத்தை அமைதியா இருங்க, பதட்டப்படாதீங்க, முதல் முறையான பேச போறேன், நீங்க கேட்டுதான் ஆகணும் என்றால் சன்னமாக. அப்பா ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் நாங்க சொல்றது ஒண்ணுதான். நாங்க நண்பர்கள் மட்டும்தான். எங்களால புருஷன் பொண்டாட்டியா வாழ முடியாது. எனக்கும் அவனுக்குமான இந்த புருஷன் பொண்டாட்டி உறவை முடிச்சிக்க போறோம். அவனோட வாழ்க்கைய வாழ போறான். நான் என் வழிய பார்த்து போக போறேன். அப்போ எதுக்கு அன்னைக்கு தாலி கட்டினீங்க? தாலி கட்டிக்காம இருந்திருக்கலாம்ல. இப்போ வந்து வாழ முடியாதுன்னு எங்க முன்னாடி வந்து எதுக்கு நிக்கிறீங்க? கடுமையாக கேட்டார். அன்னைக்கே நாங்க சொன்னோம், நான் பேசினேன், எனக்கு கல்யாணமே வேணாம்னு. நீங்க கேட்கல. கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும்னு தீர்மானமா இருந்தீங்க. உங்க பொண்டாட்டி அதுக்கு மேல போய் என்னையும் உன்னை போல உட்கார வச்சிடாதன்னு கெஞ்சி கேட்குறாங்க. என்னை என்ன பண்ண சொல்றீங்க? அதனாலதான் விபு காலில் விழுந்து என்னையோ உங்களையோ காப்பாத்துன்னு கேட்டேன். எனக்கு அவன் வாழ்க்கையை பிச்சை போட்டான். இப்போ அவன் வாழ்க்கையே கௌரவமா அவனுக்கு திருப்பி தரேன் என்றாள். அவர்கள் இருவரும் பேசிக்கவில்லை. அவளோ பெருமூச்சுடன், அத்தை விப்பு ஒரு பொண்ணை காதலிக்கிறான், அவளை தான் கல்யாணம் செய்ய போறான். நான் என் மாமியார் வீட்டுக்கு போக போறேன். அங்கே தான் எனக்கு பாதுகாப்பு. நானும் சச்சினும் அங்கே தான் இருக்க போறோம். அடுத்த குண்டை போட மீண்டும் மூவருக்கும் அதிர்ச்சி. ஓ இதுதான் விஷயமா? ஒரு வருஷம் இவன் உன் கூட வாழ்ந்துட்டு இப்போ நீ வேணான்னு தான் இன்னொரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்றானா? நீயும் தலையாடிட்டு தாலியை கழட்டிட்டு நிக்கிறியா? இந்த ஒரு வருஷத்துல ஒரு தடவை கூடவா நீங்க சேராம இருந்திருப்பீங்க என்றவரின் கேள்வி இருவரையும் முகம் சொல்லிக்க வைத்தது. சி, எவ்வளவு கேவலமான எண்ணமா உனக்கு? நாங்க 21 வருஷமா ஒன்னா தான் இருந்திருக்கோம். சேரணும்னு இருந்தா எப்பவோ சேர்ந்திருப்போம். இந்த ஒரு வருஷத்துல தான் சேரணும்னு இல்ல. வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனை நம்பி நீங்க என்ன தனியா விட்டு போயிருக்கீங்க. ஒன்னா ஒரே ரூம்ல அவன் கூட தூங்கி இருக்கேன். அப்ப எல்லாம் உங்களுக்கு அந்த சந்தேகம் ஏன் வரல? இப்போ மட்டும் என்ன? ஒரு முறை கூட தப்பான எண்ணத்துல அவன் என்ன நெருங்கினதில்ல. ஒரு பார்வை கூட பார்த்ததில்ல. நான் தான் அவனை சந்தேகப்பட்டேன், அதுவும் உன்னால. வெல், இதையே நீ எல்லார்கிட்டையும் சொன்னாலும் என்னை பெத்து வளர்த்த உன்னை தான் சொல்லுவாங்க. உனக்கு அதுதான் இஷ்டம்னா போய் யார்கிட்ட புலம்பணுமோ புலம்பிக்கோ. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என அசட்டையாக சொன்னால். அவர் ஏதோ பேச வர அவரை தடுத்த சதாசிவம், சரிம்மா நீங்கள் எடுத்த முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். ஆனால் நீ நம்ம வீட்டுக்கு வரலாமே, எதுக்கு அவங்க வீட்டுக்கு போகணும்? உன்னை பெத்தவங்க நாங்கள் இருக்கோம். யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு ஏன் போகணும்? அவங்க யாரோ இல்லை, என் மாமனார் மாமியார். நான் அவங்க வீட்டில் இருந்திருக்கணும். நானா ஒன்றும் அவங்க வீட்டை விட்டு வரலை. அவங்க தான் போக சொன்னாங்க. அவங்க சொல்லலைன்னா அங்கேயே இருந்திருப்பேன். எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்காது. எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை. எனக்கு சச்சின் போதும்னு தான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன். ஆனால் நீங்கள் என்ன எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டீங்க பார்த்தீங்களா? இன்னொரு முறை அதே போல் நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? அம்மா பேசுவாங்க, உங்கள் சொந்தக்காரங்க பேசுவாங்க. அதுவே அங்கே இருந்தால் யாரும் பேச மாட்டாங்க. அவங்களுக்கு மகன் இல்லை, மகளாக இருக்க போகிறேன். அவங்க எனக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்க போகிறாங்க. என் சுய சம்பாத்தியத்தோட அங்கே இருக்க போகிறேன். எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்களுக்கு அதில் சம்மதம் தான். நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் நாளைக்கு நாங்கள் அவங்க கூட தான் போக போகிறோம் என்றால் முடிவாக. இந்த முறை சதாசிவம் பேசவில்லை. அவளோ அவர் வாயை மூடிவிட்டாள். சுதா அழுதிட, நீ ஏன் அழறத்த? நான் போயிட்டா நான் உனக்கு மருமகள் இல்லைன்னு ஆயிடுமா? உன் அண்ணன் பொண்ணா உனக்கு நான் இப்போவும் மருமகள் தான். வரப்போகிற மருமகளை பொண்ணா நீ நினைக்கணும். என்னை நினச்சி நீ ஏற்றுக்காம இருக்கக்கூடாது, புரிஞ்சதா? எனவும் சரி என தலையை அசைக்க அவனோ கண்களில் கண்ணீருடன் நின்றான். நீ ஏன் அழற? ஆனந்த கண்ணீர்டி. நீ எல்லார்கிட்டையும் தெளிவாக பேசணும். உன் வாழ்க்கையில் நீ முடிவெடுக்கணும்னு எத்தனையோ முறை உன்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ தான் நீ கேட்டிருக்க. முன்னாடியே கேட்டிருந்திருக்கலாம் என்றான் கண்ணீரை துடைத்து கொண்டு. பட்டுதான் திருந்தனும் இருந்திருக்கு என்று தோலை உழுக்க அவளை அணைத்து கொண்டான். அவர்கள் கண்ணுக்கு அது தவறாக தெரியவில்லை. அவர்கள் முடிவை பெரியவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொள்ள வைத்து விட்டார்கள். கட்டிய பந்தம் என்னும் கழுத்து விலங்கை கழட்டி எறிந்த அவ்விரண்டு நட்பு பறவைகளும் அதனதன் வழியே சிறகடித்து பறக்கப் போகின்றன. உனக்கு கல்யாணமான விஷயத்த ஏன் விப்பு என்கிட்ட இருந்து மறைச்ச என விப்புவின் சட்டையை பிடித்திருந்தாள் ஜோவி. அவனோ அவளிடம் தன் பக்க விளக்கத்தை கொடுக்க போராடி கொண்டிருந்தான்.
காதல் 17. பள்ளி முழுவதும் பரபரப்பாக இருந்தது. பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சந்திப்பு நாள் என்று முதல் பருவ தேர்வு முடிந்திருந்ததால் இந்த சந்திப்பு ஜோவி வகுப்பில் பயிலும் அனைத்து மாணவர்களின் பெற்றோர்களும் அவளை பார்த்து விட்டதால் ஆசிரியர் அறைக்கு வந்து அமர்ந்து விட்டாள். அதற்கு முன்னமே விப்புவிற்கு முடிந்துவிட இருவரும் அறையில் அமர்ந்திருந்தனர். சச்சினை அழைச்சிட்டு ஜனனி வந்துட்டாங்களா? இந்த முறையாவது அவங்கள பார்க்கலாமா? விப்புவிடம் ஆசையாக கேட்டாள். ஓ, பார்க்கலாமே, அவ வரும்போது ஃபோன் பண்றேன்னு சொன்னா என்று அலைபேசி எடுக்க ஜனனி அழைக்க சரியாக இருந்தது. பேசி முடித்தவன் அவளிடம் வந்துட்டாளாம், கிளாஸ் தான் இருக்கா, போய் பாரு என்றான். அவளும் அவளை பார்க்க சென்றாள். தந்தையிடம் பேசி முடித்த மறுநாளே ஜனனி மாமியார் வீட்டுக்கு சென்று விட்டாள். அவள் நுழைந்ததும் கணவனின் புகைப்படம் அங்கு இல்லாது போனதை கண்டு அதிர்ந்து மாமியாரை பார்த்தாள். அவரோ அவங்க அப்பாவை தேடல, போட்டோவை பார்த்து கேட்டா உனக்கு தானே கஷ்டம் அதான் என்றார். அவரை நன்றியாக பார்த்தாள். அவள் வந்து ஒரு வாரமானது. ஜோவியிடம் பிரச்சனை தீர்வுக்கு வந்துவிட்டது என்றான். ஆனால் பிரச்சனை இன்னதென்று இன்னமும் சொல்லவில்லை. விடுமுறை நாளில் அமர்ந்து தெளிவாக உனக்கு சொல்கிறேன் என்று அவளை சமாதானம் செய்து வைத்திருந்தான். ஆசிரியர்கள் சந்திப்பு முடிந்து ஜனனி வெளியே வர ஜோவியும் வந்து சேர்ந்தாள். சச்சின், குட் மார்னிங் ஜோவி மிஸ் என்றான். குட் மார்னிங் சச்சி குட்டி என்றவள் ஜனனியை கண்டு சிரிப்புடன் பேச ஆரம்பித்தாள். ஹாய் ஜனனி, எப்படி இருக்கீங்க? இப்போதான் உங்களை பார்க்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நல்லா இருக்கேன் ஜோவி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன சொல்கிறான் உங்கள் லவர் விபு சார் எனவும் அவள் வெக்கம் கொண்டாள். நாளைக்கு லீவ் தானே, நம்ம வீட்டுக்கு வாங்க ஜோவி, நிறைய பேசலாம். உங்கள் ஃப்ரெண்டை மனசை வைக்க சொல்லுங்க. அத்தையையும் கண்ணில் காட்ட மாட்டான், நான் எப்படி ஐஸ் வைக்கிறது அவங்கள என்றதும் ஜனனி சிரித்து விட்டாள். அதெல்லாம் தேவையில்லை. அத்தைக்கு குழந்தை போல இருக்க உங்களை பொண்ணு இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க என் அத்தை பார்த்தா போதும், அடுத்து உங்களை விட மாட்டாங்க என்றாள். அவளோ வெக்கம் கொண்டு ப்ளீஸ் என்னை ஜோவினை கூப்பிடுங்க, இந்த வாங்க போங்க எல்லாம் வேணாம் என்றாள். அப்போ நீயும் என்னை ஜனனின்னு கூப்பிடு, உனக்கு நான் அக்கா முறை வேணும், என்கிட்ட இந்த மரியாதையெல்லாம் வேணாம் என்றாள். சரி ஜானுக்கா என்றதும் இருவரும் சிரிக்க அவள் சிரிப்பை கண்டதும் இன்னும் விப்பு உண்மை சொல்லவில்லை என்பது புரிந்தது. சரியாக ஜனனியை கண்டதும் அங்கு வந்த ஒரு பெண்மணி ஜனனியிடம் வந்து எப்படி இருக்க ஜனனி, நல்லா இருக்கியா என்று குசலம் விசாரிக்க அவரை கண்டதும் இவளும் நலம் விசாரித்தாள். இடையில் அவர் உன் புருஷன் விப்பு எப்படி இருக்கான், அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா உன் அம்மா சொன்னாங்களே, முன்னாடியே நீங்க கல்யாணம் பண்ணியிருக்கலாம், இடையில இந்த கஷ்டம் எல்லாம் வந்திருக்காது என அவர் வருத்தம் கொள்ள ஜோவியோ அதிர்ந்து நின்றாள் அவர் பேச்சில். ஜனனியோ இல்லக்கா, எனக்கும் விப்புக்கும் கல்யாணம் ஆகல, கொஞ்ச நாள் அவங்க வீட்டில் இருந்தது உண்மை, ஆனா நாங்க கல்யாணம் பண்ணிக்கல என்றால் சன்னமாக. இல்ல, உங்க அம்மா என்னை இழுக்க அவள் பார்த்த பார்வையில் எதுவும் சொல்லாது சென்று விட்டார். ஜோவி சிலை போல நின்றவளை உழுக்க என்னக்கா சொல்லிட்டு போறாங்க என குரல் தழுதழுக்க கேட்டாள். ஜோவி, அவங்க சொல்றதை நம்பாத, உன்கிட்ட விப்பு சொல்லுவான், அதை மட்டும் நம்பு, அதுதான் உண்மை, நான் வரேன் என்று அங்கிருந்து சென்று விட்டாள். இவளோ கண்ணீர் தடங்களுடன் ஆசிரியர் அறைக்கு வந்து சேர்ந்தாள். எல்லா ஆசிரியர்களும் கிளம்பிவிட இவள் மட்டும் தாமதமாக வர இவளுக்காக காத்திருந்தான் விப்பு. என்னச்சோ, ஜனனி கிட்ட பேசினியா என அவளது பேக்கை எடுத்து கொடுக்க அவளோ அவனிடம் வாங்கி கொண்டே குழப்பத்துடன் அவனை பார்த்தாள். நீ என்ன என்கிட்ட இருந்து மறைக்கிற விப்பு என கேட்க ஜனனி எதுவும் சொன்னால ஜோ என சந்தேகமாக கேட்டான். அவளோ இல்லை என்று தலையை அசைத்தவள் நடந்ததை சொல்ல அவனுக்கோ கோபமாக வந்தது. ஜோ, நாளைக்கு உனக்கு எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன், ப்ளீஸ் அழாத, நீ என்னை நம்புறதானே என அவன் கேட்கவும் ஆம் என்றாள். இருவரும் பள்ளி வளாகத்தில் நடந்தனர். இப்ப சொல்லக்கூடாதா என்னன்னு, எனக்கு தலை வெடிச்சிடும் போல இருக்கு, அவங்க சொன்னது இன்னமும் காதுல ஓடிக்கிட்டே இருக்கு, என்னால நாளை வர காத்திருக்க முடியும்னு தோணல. ஜோ, எனக்காக ப்ளீஸ், இது ஸ்கூல், இங்க சொல்ல வேணாம்னு தோணுது, ஒன் டே, ஜஸ்ட் ஒன் டே அட்ஜஸ்ட் பண்ணு ப்ளீஸ் என்றான். அவளும் ஒத்துக்கொண்டு அவனிடம் சொல்லிவிட்டு செல்ல இவனோ நெற்றியை கீறிக்கொண்டு நாளையை எண்ணி பயந்தான். மறுநாள் காலையில் அவளை அருகே இருக்கும் பூங்காவிற்கு அழைத்து வந்திருந்தான். விபு ப்ளீஸ் அமைதியா இருந்து டார்ச்சர் பண்ணாத, உன் பிரச்சனை என்னன்னு சீக்கிரமா சொல்லு என்றாள். எதுவும் சொல்லாத அவனது மௌனம் அவளுக்கு எரிச்சலாக இருந்தது. சரி ஜோவி, சொல்றேன், மூச்சை இழுத்து விட்டவன் அனைத்தையும் சொல்லி முடிக்க அவளோ அவ்விடமே சமைந்து விட்டாள். ஜோவி என அவள் கைப்பிடிக்க தட்டிவிட்டாள். பிரச்சனைன்னு சொன்னியேடா, இதான் பிரச்சனைன்னு ஏன் சொல்லல? விலகி போனப்போ கூட ஏதோ சப்ப காரணத்தை
சொன்ன, இதுதான் காரணம்னு நீ சொல்லியிருக்கணும்ல. அப்பவே யோசிச்சிருப்பேன்ல. லவ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து சொல்ற, ஜனனியை காப்பாற்ற தாலி கட்டினதா சொல்ற, அவங்க கூட ஒரே ரூம்ல இருந்ததா சொல்ற. உன்னை காதலிச்ச என்னால் இதை எப்படி ஏற்றுக்க முடியும் ஜோவி? மறைக்க வேண்டிய சூழ்நிலை என்னோடது. இதுக்காக தான் விலைக்கு போனேன். ஆனால் என்னால் முடியலை ஜோவி. அப்போ நான் யாரையும் காதலிக்கலை. அவளுக்கு உதவி செய்ய தாலி கட்டினேன். 6 மாசத்துல முடிக்க வேண்டிய பிரச்சனை 1 வருஷம் ஆகிடுச்சு. கல்யாணம் பண்ணிக்கிட்டதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு நான் தான் கண்டிஷன் போட்டேன். என் பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு உன்கிட்ட உண்மையை சொல்லி என் காதலை சொல்லணும்னு இருந்தேன். நீ ஊருக்கு திரும்ப வரமாட்டேன்னு சொன்னதும் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம உன்கிட்ட என் காதலை சொல்லிட்டேன். இது ஏன் தப்பு தான். நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன். ஆனால் என்னை நம்பு, உனக்கு நான் துரோகம் பண்ணலை. நான் காதலிச்ச முதலும் கடைசி பொண்ணு நீ தான். உனக்காக மட்டும் இந்த உயிரும் உடலும் என்றான். அவள் அவனையே பார்க்க அவனோ ஸ்டில் ஐம் வெர்ஜின் டி என்றான். ரொம்ப முக்கியம் என்பது போல முகத்தை திருப்பிக் கொண்டாள். இருவருக்குள்ளும் பேரமைதி. அவன்தான் களைத்தான். ஜோவி என அழைத்து, நான் கொஞ்சம் யோசிக்கணும் விபு ப்ளீஸ் என்றாள். அவன் அமைதியாக்கிவிட அவளோ விறுவிறுவென சென்று விட்டாள். 2 நாட்கள் விடுமுறை எடுத்துக்கொண்டு விடுதியில் கிடந்தாள். விபு சொன்னது மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தது. வேற எதுவும் அவளால் யோசிக்க முடியவில்லை. இதை காரணமாக வைத்து அவனிடமிருந்து விலகிக் கொள்ளவும் முடியவில்லை. தன்னிடம் விஷயத்தை மறைத்த கோபம் வேறு. அவனை மன்னிக்கவும் விடவில்லை. இதை எப்படி எடுத்துக்கொள்வதென்று தெரியவில்லை. அவன் வேணும், ஆனால் அவன் செய்தது குற்றம். மன்னிக்க முடியவில்லை. திணறித்தான் போனாள். யாரிடம் சொல்லி விளக்கம் கேட்டு தெளிவு பெறுவது என்று அவளுக்கு தெரியவில்லை. தடுமாறினாள். சந்தியா அவளது குழப்பம் படிந்த முகத்தை வைத்து என்னவென்று கேட்க வேறு வழி இல்லாமல் அவளிடமே அனைத்தையும் சொன்னாள். நீ என்ன முடிவெடுக்க போற? அவன் வேணாம்னு நினைக்கிறியா இல்ல அவன் வேணும்னு நினைக்கிறியா? தெரியல சீனியர் என கண்ணீரை உகுத்தாள். 2 தீர்வு தான் ஜோவி. அவனை விட்டு முழுசா விலகிடணும், இல்ல அவனை மன்னிச்சு ஏத்துக்கணும். 2ல எது உன்னால முடியும்னு நினைக்கிறேன் நீ? அவள் கேட்கவும் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். உன் இடத்துல நான் இருந்தாலும் எனக்கு கோபம் வரும். காதலிச்ச ஒருத்தன் இன்னொரு பெண் கூட குடும்பம் நடத்தி இருக்கான்னு தெரிஞ்சா கோபம் என்ன கொலவெறியே வரும். நீ வேணா போடான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் என்றதும் அவளை ஏறெடுத்து பார்த்தாள். அவளோ சிரித்து கொண்டு, என்ன பார்க்குற? கல்யாணமானவன் உண்மையை மறைச்சு உன்னை காதலிச்சது தப்பு தானே? அவன் உனக்கு வேணுமா என்ன என கேட்க அவளுக்கோ விபுவை அப்படி யோசிக்க முடியவில்லை. விபு அப்படி இல்லை என்று மனம் இடித்தது. சொல்லு, உன் விபு அப்படிப்பட்ட கேஸ் தானா? அவன் அப்படி கேஸ்னா அவனை விட்டு விலகிடு என்றாள். ஏ விபு அப்படி இல்லக்கா. ஜனனியை காப்பாத்த தாலி கட்டியிருக்கான். 1 வருஷம் அவங்க ஒரே ரூம்ல இருந்திருக்காங்க. இப்போ அவங்க பிரிஞ்சிட்டாங்க. அவளிடம் அனைத்தையும் சொல்ல, நீ விபு இடத்துல ஜனனி இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. அவங்க பண்ணது தப்பே இல்லதான். ஆனா அவன் அந்த உண்மையை உன்கிட்ட சொல்லி இருக்கணும். அவன் மறைச்சது மட்டும்தான் தப்பு. ஜோவி, நீ விபுவை முழுசா நம்பினா மட்டும் அவனை மன்னிச்சு ஏத்துக்க. இல்ல அவங்களுக்குள்ள எதுவோ நடந்திருக்கும்னு உனக்கு தோணுதுன்னா, இல்ல உனக்கு சந்தேகமா இருந்தா தயவு செய்து சொல்றேன், வேணாம்னு சொல்லி பிரிஞ்சிடு. இந்த சந்தேகம் பொல்லாதது, வாழ்க்கையே அழிச்சிடும். உன் நம்பிக்கையை பொறுத்துதான் அவனை மன்னிச்சு ஏத்துக்கிறதும் விட்டு விலகி போறதும். என்ன முடிவெடுக்கணும்னு யோசி ஜோவி என்றாள். அவள் சொன்னதை நினைத்து கொண்டே படுத்திருந்தாள். கொஞ்சம் தெளிவு கிடைத்தது. மறுநாள் பள்ளிக்கு சென்றாள். தொடர்ந்து 4 நாட்களும் அவள் விபுவிடம் பேசவில்லை. அவளை தவிப்போடு பார்ப்பதும் பேச முயற்சி செய்வதும் அவளுக்கு தெரிந்தாலும் அவள் கண்டு கொள்ளாமல் இருந்தாள். இரவு முழுக்க தூங்க முடியாமல் கண்ணீர் சிந்தினான். ஆறுதல் சொல்லக்கூட ஆளில்லை. சனிக்கிழமை அன்று பள்ளி முடிந்து வீட்டுக்கு செல்லும் வேளையில் தனியாக வளாகத்தில் நடந்து கொண்டிருந்தவன் முன்னே வந்து நின்றாள். அவனும் என்ன சொல்ல போகிறாள் என்று தெரியாமல் சுற்றமுற்றம் பார்த்தான். அவள் தான், நாளைக்கு ரெடியா இருக்கேன், ஜானகா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்னைய, நான் அவங்கள பார்க்கணும் என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென செல்ல அவனோ புன்னகையுடன் அவ்விடம் விட்டு நகன்றான். அவள் வருவதை ஜனனியிடம் சொல்ல அவளும் அத்தையும் சேர்த்து அழைத்து வந்துவிடு என்றாள். மறுநாள் சுதாவை ஜனனி வீட்டில் விட்டுவிட்டு ஜோவியை அழைத்து வர போனான். இவனுக்காக காத்திருந்தாள் ஜோவி. இவன் வந்ததும் இதழை சுழித்து கொண்டு வண்டியில் ஏறியவள் வழக்கம் போல அவனது இடையை பற்றி கொள்ள வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு வண்டியை எடுத்தான். ஜனனி வீட்டில் அனைவரும் இருந்தனர். அவள்தான் அழைத்திருந்தாள். ஜோவியும் வந்துவிட்டாள். வள்ளியும் சுதாவும் அவளை வரவேற்க கௌரியோ, இவளுக்காக தான் என் பொண்ணை வேணாம் சொன்னியா? நல்லா மைக்கி தான் வச்சிருக்கா இவனை. இருவரிடமும் வன்மத்துடன் பேச அங்கு வந்த ஜனனி, மா ஜோவி ஏன் கெஸ்ட், அவளை எதுவும் பேசின நான் மனுஷியா இருக்க மாட்டேன் என்றதும் அவளை முறைத்து விட்டு சதாசிவத்துடன் அமர்ந்து விட்டார். அவளோ அவரது பேச்சிலே பயந்து போயிருந்தாள்.
நீ வா ஜோவி என்றாள். நீ வாமா, வந்து உட்கார் என்று சுதா பக்கத்தில் அமர்த்தி கொள்ள அவளும் அவருடன் அமர்ந்தாள். விபு அனைவரையும் அறிமுகம் செய்து வைத்தான். அவளிடம் நலம் விசாரித்தனர். அவளும் அவர்களிடம் பேசினாள். ஓரமாக நின்ற விபு அவளைத்தான் பார்த்திருந்தான். நான் ஜானுகாக்கு உதவி பண்றேன் என்று அங்கிருந்து நழுவி சமையலறைக்கு வந்தாள். அவளை கண்டதும் இவள் சிநேகமாக புன்னகை செய்தாள். என்ன ஜோவி, அவனை மன்னிச்சிட்டியா? கோபம் போலக்கா, உங்களை காப்பாத்தினது ஒன்னா இருந்தது கூட ஓகே, ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்சான்? அந்த கோபம்தான் என்றாள். புரியுது ஜோவி, சொல்லியிருக்கணும், நாங்கள் வெளியே சொல்லக்கூடாதுன்னு போட்ட கண்டிஷன்னால நீ பாதிக்கப்பட்டுட்ட. மறைச்சது தப்பு தான். அவனுக்கு தண்டனை கொடு, ஆனால் விலகி போகாத. அவனால் தாங்கிக்க முடியாது. அது என்னால் தான்ற குற்ற உணர்வு என்னை நிம்மதியாக இருக்க விடாது. அவன் ரொம்ப நல்லவன், அவனை மன்னிச்சிடு ஜோவி என கண்கள் கலங்கி கேட்க ஜோவிக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. எங்களை நீ அக்செப்ட் பண்ணிட்டியா ஜோவி? 1 வருஷம் நாங்கள் சேர்ந்திருந்தது உனக்கு நெருடலாக இருந்தா ப்ளீஸ் விபு கிட்ட சொல்லிடு. அந்த நெருடலோட வாழ்க்கையை தொடங்காத. வாழ்க்கை நரகமாகிடும். அவனும் நானும் கடலும் வானமும் போல சேர்ந்திருக்கிறது போல தான் இருக்கும். ஆனால் தூரம் அதிகம். நாங்கள் பிரிஞ்சிருந்தாலும் நாங்கள் நட்பால மனசால சேர்ந்து தான் இருப்போம். எங்களை பிரிச்சிடாத ஜோவி என கைப்பிடித்து கெஞ்சு. ஐயோ அக்கா, நான் உங்கள் 2 பேரையும் முழுசாக நம்புகிறேன். மேரேஜுக்கு அப்புறம் அவனோட சொந்தம் எல்லாம் எனக்கும் சொந்தமாகிறது போல தான் நீங்களும். உங்கள் நட்பை நான் பிரிக்க மாட்டேன். உங்களை நான் அக்காவை ஏற்றுக்கிட்டேன். என்னையும் நீங்கள் தங்கச்சியை ஏத்துக்கணும். எப்போவோ ஏத்துக்கிட்டேன் என்க இருவரும் சிரித்து கொண்டனர். அவர்கள் இருவரையும் வாசலில் நின்று பார்த்து கொண்டிருந்தான். பாரா, அக்கா தங்கச்சி பாசத்தை என கேலி செய்தவாறு உள்ளே வர அவனை முறைத்தாள் ஜோவி. நீங்க பேசிட்டுருங்க, நான் அவங்களுக்கு காப்பி கொடுத்துட்டு வரேன் என்று ஜனனி அங்கிருந்து சென்று விட்டாள். ஜோவியும் நழுவ அவளை சிறையெடுத்தான் விபு. நான் உன் மேல கோபமா இருக்கேன், தள்ளிப்போடா என்று அவனை விளக்க முயல அவனோ அவளது இடையை பற்றி தன்னுடன் இறுக்கி அணைத்து கொண்டான். அப்போ என்ன மன்னிக்க மாட்டேன், என் கூட பேச மாட்டேன், அப்ப நான் முத்தம் கொடுத்தா தடுக்க மாட்டேன் என்றான். அவளும் சட்டென மாட்டேன் என்றவள் தன் பதிலை உணர்ந்து அவனை பார்த்தாள். கண்களை மூடி குறும்புடன் சிரித்தவன் அவள் இதழை நோக்கி குனிய கூச்சம் தாழாமல் அவனை இறுக அணைத்து கொண்டாள். என் மேல கோபம் போயிடுச்சா? என் மேல உள்ள சந்தேகம் என்றதும் அவனிடம் இருந்து பிரிந்து அவனை பார்த்தாள். சந்தேகம் இருந்தா சொல்லிடு ஜோ, அத்தோட நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்க வேணாம், இப்பவே முடிச்சிக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஒரு வார்த்தை விட்டாலோ என்னால் தாங்கிக்க முடியாதுடி என்றான். குரல் தழுதழுக்க. நான் உன்னை முழுசா நம்புறேன் விபு. யார் என்ன பேசினாலும் சொன்னாலும் உன்னை முழுசா நம்புறேன். உன்னை உண்மையாக தான் காதலிச்சேன். காதலிச்சதுக்கு அப்புறம் எப்படி சந்தேகப்படுறது? நான் உன்னை முழு மனசா ஏத்துக்கிறேன். ஆனா அவள் தயங்க. சொல்லு ஜோ, வீட்டில் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. முக்கியமா அம்மா, அவங்கள நினைச்சு பயமா இருக்கு. அவங்க அந்த காலத்து ஆளுங்க, அவங்கள எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. பேசி புரிய வைப்போம், அவங்க ஒத்துக்கலனா என அவன் நிறுத்த அவனை கேள்வியாக பார்த்தாள். நீ அவங்க சொல்ற பையனை கட்டிக்க ஜோ என்றான். அவன் கன்னத்தில் அறைந்தாள். காலம் முழுக்க அவங்க கூட இருப்பேனே தவிர அவங்க சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்றால் தீர்மானமாக அவளை அணைத்து கொண்டான். அன்று முழுக்க அவள் அவளது அத்தையுடன் செலவழித்து செல்லம் கொஞ்சி விட்டுதான் விடுதிக்கு சென்றாள். இருவரும் மன நிம்மதியுடன் உறங்க சென்றனர். ஆனால் அது கொஞ்ச நாளைக்கு தான் என்று அறியாது போனார்கள். காதல் 18 தேர்வு விடுமுறைக்கு மட்டும் மதுரைக்கு வரும் ஜோவி தொடர்ந்து வந்த 4 நாள் விடுமுறைக்கு வந்திருப்பதைக் கண்டு மேகவாணிக்கும் நவநீதனுக்கும் அதிசயமாக இருந்தது. இன்றோடு அவள் வந்து 2 நாட்கள் ஆனது. இவ்2 நாட்களிலும் அவள் அவர்களிடம் ஏதோ சொல்ல வருவதும் தடுமாறுவதுமாக இருக்க மேகவாணியும் நவநீதனும் அதனை கண்டு கொண்டனர். மகள் எதை பற்றி பேச தடுமாறுகிறாள் என்ற யோசனை அவர்களை பற்றி கொண்டது. 2 நாட்களை கழித்து விட்டால் 3ஆம் நாள் பேசிய ஆக வேண்டும் என்ற தைரியத்தை வரவேற்று கொண்டு அன்று மாலை அவர்களுடன் அமர்ந்து பேச ஆரம்பித்தாள். அம்மா, அப்பா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் என தைரியத்தை வளர்த்து கொண்டு ஆரம்பித்தாள். 2 நாள் தடுமாறி 3ஆவது நாள் சொல்ல தைரியம் வந்துச்சாடா? என்ன விஷயம் ஜோவி? நீ எதுக்கும் தடுமாற மாட்டியே, என்ன ஆச்சு என நவநீதன் கேட்க அவளோ தாயை பார்த்தாள். உங்க அப்பா கேட்டதுக்கு என்ன ஏன் ஜோவி பார்க்குற? நான் உன்னை சொல்ல வேணாம்னு சொல்லி தடுத்தது போலயே பார்க்குறியே. அப்பா நான் ஈஸியாக சொல்லிடுவேன்.
உங்களை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு என்றாள். அம்மா பொண்ணு அம்மாவை பார்த்து பயப்பில்லாமா என நவநீதன் கேலி செய்து சிரிக்க இருவரும் அவரை ஒரு சேர முறைத்து அடக்கினார்கள். நீ எனக்கு பயப்படுறத பார்த்தா எதையோ என்ன மீறி செஞ்சிருக்க, என்ன விஷயம் சொல்லு அது என்றார். அவளோ எச்சிலை விழுங்கிவிட்டு பேச ஆரம்பித்தாள். ஐ மீன் லவ். நான் என்னோட கொலீக்ஸ் விபு பிரசாத்தை லவ் பண்ணுறேன். உங்கள் சம்மதத்தோட அவரை மேரேஜ் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் என்று முழு மூச்சாக சொல்லி முடித்தவள் அடுத்து நடக்க இருக்கும் எதிர்வினைக்காக காத்திருந்தாள். நவநீதன் யோசனையோடு அமர்ந்துவிட மேகவாணி தான் கோபம் கொண்டு கத்த ஆரம்பித்தார். இதுக்கு தான் கண்டினியூ பண்றேன்னு குதிச்சியா? வேலைக்கு போறேன்னு சொன்னதோ உன்னை அனுப்பி வச்ச எங்க முகத்துல கரிய பூசிட்டேல நீ. உன்னை நம்பி அனுப்புன எங்க நம்பிக்கையை உடைச்சிட்ட. அம்மா வெயிட், நான் ஒன்னு காதலிக்கணும்னு வேலைக்கு போகல. போன இடத்துல அவனையும் அவன் கேரக்டரையும் பிடிச்சிருந்தது. ஐ ஃபெல் இன் லவ். 2 பேரும் லவ் பண்றோம். 2 பேரும் பேரண்ட்ஸும் சம்மதத்தோட மேரேஜ் பண்ணிக்கிற எண்ணத்துல இருக்கோம். ஸோ உங்ககிட்ட வந்து சொல்றேம்மா என்றதும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நவநீதன் பேசவில்லை. அப்பா, நீங்களும் என்னை தப்பா எடுக்காதீங்க. உங்களுக்கே தெரியும், முதல் முறை வந்தப்போ அவர் எவ்வளவு சேவா சென்னையில இருந்து மதுரைக்கு கூட்டிட்டு வந்தார். நீங்க கூட முதல் நாள் பார்த்தீங்கன்னு விட்டுட்டு போனீங்களே, அவர் தான்ப்பா எனக்கு சென்னையில ஒரே ஆறுதல். அவர் மேல வர காதலை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்க 2 பேரையும் நினைச்சு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணினேன்ப்பா, பட் முடியல. உங்க 2 பேரோட சம்மதத்தோட எங்க மேரேஜ் நடக்கணும், இல்லைனா எனக்கு நோ மேரேஜ் என்று திருத்தமாக பேசி முடிக்க அவள் கன்னத்தை பதம் பார்த்திருந்தார் வாணி. நவநீதன் பதற இவளோ கன்னத்தில் கை வைத்த வண்ணம் அதிர்ச்சியில் அவரை பார்த்தாள். என்ன நோ மேரேஜ்? நீ வேலைக்கு போகும் முன்ன உன்னை எச்சரிச்சேன் ஜோவி. அதையும் மீறி லவ்னு வந்து நிற்கிற. என்கிட்ட போய் வேற சொல்லியிருக்க. நான் உன்கிட்ட இதை எதிர்பார்க்கல ஜோவி. காதல் கத்திரிக்கான்னு எதுவும் வேணாம். நீ நாங்கள் பார்த்து வைக்கிற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். சும்மா யாரையோ காமிச்சு நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னா நாங்கள் உனக்கு கட்டி வைக்கணுமா? அம்மா ப்ளீஸ், எப்படியும் நீங்கள் ஒருத்தனை பார்த்து அவனை பற்றி விசாரிச்சுட்டு எனக்கு பிடிச்சிருக்கா சம்மதமானு கேட்டு தானே கல்யாணம் பேசி முடிப்பீங்க. எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். அவனை பற்றி விசாரிச்சு மேரேஜ் பண்ணி வைங்கன்னு சொல்கிறேன். நாங்கள் ஓடி போகணும்னு நினைக்கல. எங்கள் லவ்வை அக்செப்ட் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைங்கன்னு கேட்குறேன். இதில் என்னம்மா தப்பு இருக்கு? அழுகையுடனே கேட்டு முடிக்க அவருக்கோ அவள் எதிர்த்து பேசியதில் கோபம் கொள்ள மீண்டும் அறைய வந்தார். அவரை தடுத்த நவநீதன், பாப்பா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவ ஒன்றும் படிக்கிற வயசுல காதல்னு வந்து நிக்கல. அவ வாழ்க்கையில் அவ முடிவெடுக்கிற வயசுக்கு அவ வந்துட்டா. அவ முடிவு சரியா இல்லையான்னு முழுசா தெரிஞ்சுட்டு நம்ம சப்போர்ட் மட்டும் தான் பண்ணணும். அவ முடிவு சரியா இருந்தா அக்செப்ட் பண்ணிக்கிறதும், தவறா இருந்தா எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதும் தான் நம்ம கடமை வாணி. இது அவ கல்யாண விஷயம். அவ தான் வாழ போறா. அவ தேர்வு சரிதானா இல்ல தப்பான பாக்குறது மட்டும்தான் நம்ம வேலை. நம்மளே மாப்பிள்ளை பார்த்தாலும் அவளுக்கு பிடிக்கலனா கல்யாணம் பண்ணி வைப்போமா சொல்லு? யோசிவாணி, ஷீ இஸ் மெச்சூர்டு. அவ சரியா தான் தேர்ந்தெடுத்திருப்பா. அந்த தம்பியை எனக்கும் தெரியும். ஜெனியூனா பொண்ணா பத்திரமா கூட்டிட்டு வந்தார். அவ தேர்வு சரியா இருக்கும்னு தோணுது வாணி, பேசி பார்க்கலாம் என்றார். வாணியால் சட்டென ஒத்துக்கொள்ள முடியவில்லை. ஈகோ தடுத்தது. அம்மா பொண்ணு இன்று தன்னுடைய விருப்பம் இல்லாமல் தனது வருங்காலத்தை தேர்வு செய்து விட்டதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டார். என்ன வாணி, உன் பொண்ணு உன் விருப்பம் இல்லாம மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்துட்டா. உன்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அதானே? உன் ஈகோ கோபம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு பொண்ணோட லைஃபை பாரு, இல்ல உன் இஷ்டம் என்றார். அவளும் அவருக்கு கீழ் அமர்ந்து கெஞ்ச யோசனையுடன் அமர்ந்திருந்தவர், அந்த பையன் அவங்க வீட்டு ஆட்களோட பேசினதுக்கு அப்புறமா தான் நான் சம்மதம் சொல்லுவேன். உன் தேர்வில் எனக்கு திருப்தி வேணும், அப்பதான் ஓகே சொல்லுவேன் என்றார். இருவரும் சரி என்று தலையை ஆட்டினர். அதிகாலையிலேயே கிளம்பியவர்கள் மதியம்தான் சென்னைக்கு வந்து சேர்ந்தனர். ஹோட்டலில் அறையெடுத்து தங்கி ஓய்வெடுத்தவர்கள் மாலை நேரமாக விபுவின் இல்லத்திற்கு வந்தனர். முன்பே ஜோவி விஷயத்தை சொல்லிவிட்டதால் சுதா வீட்டில் பெரியவராக அண்ணன் கௌரி, நீலகண்டன் மற்றும் வள்ளியை அழைத்திருந்தார். ஜனனி வர மறுக்க விபுவின் கட்டளைக்கு அவளும் வந்திருந்தாள். அவள் தான் வந்தவர்கள் சாப்பிட பலகாரங்களை செய்து வைத்திருந்தாள். ஜோவி எளிமையான புடவையில் அன்னை தந்தையுடன் வந்து சேர்ந்தாள். அவளை புன்னகையுடன் வரவேற்றான் விபு. ஆனால் அவளால் சிரிக்க முடியவில்லை. தந்தை தாயிடம் ஜோவி உண்மையை சொல்லவில்லை. விபுவிடம் சொல்ல வேண்டாம் என்றாள். ஆனால் அவனோ சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று பிடிவாதத்துடன் இருந்தான். அவளுக்கு தான் உள்ளுக்குள் திக் திக் என்று இருந்தது. விபுதான் அனைவரையும் அறிமுகம் செய்து வைத்தான். வாணியின் பார்வை ஜனனியை தொட்டு மீண்டது. சுதா அவருடன் பேசினார். வாணி கேள்விகள் கேட்க தக்க பதிலை கொடுத்தார்கள் அக்குடும்பத்தினர். கலந்து
தொடர்ந்து பேச பேச வாணிக்கும் தெளிவு கிடைத்தது. அவருக்கு விபுவை பிடித்தது. எல்லாம் கூடி வரும் வேளையில் விபு ஜோவியை பார்க்க அவளோ வேண்டாம் என்றாள். அவன் ஜனனியை பார்த்தான். அவள் ஜோவியை பார்த்து கண்ணை முடித்திருந்தாள். ஆண்டி, ஒளிவு மறைவில்லாம எல்லாத்தையும் பேசிட்டோம். இன்னொரு விஷயம் மட்டும் இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்க முடிவு எதுவா இருந்தாலும் எங்களுக்கு சம்மதம்தான் என்று பீடிகை போட்டான். வாணியும் நவநீதனும் என்னவென்று பார்த்தனர். ஒரு ஆக்சிடென்ட்ல நான் ஜனனி கழுத்துல தாலி கட்ட வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது. 1 வருஷமா அவ ஏன் கூட தான் இருந்தா. நாங்க முன்னாடியே பேசியபடி பிரிஞ்சு அவங்க வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் என்று நடந்த அனைத்தையும் சொல்லி முடித்தான். இது உங்ககிட்ட மறைச்சு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லை. பொய்யிலிருந்து உறவுகள் ஆரம்பிக்க வேணாம்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். இனிமே உங்க முடிவு தான் என்றான். அவன் மறைக்க கூடாது என ஒரு புறம் நினைத்துதான் வாயால் சொல்லாமல் விட்டாலும் கௌரி சொல்லிவிடுவார், அதற்கு முன்கூட்டியே சொல்லிவிடுவது நல்லது என்று எண்ணினான். அவன் நினைத்தது போலவே கௌரி வஞ்சகத்துடன் பேச்சுவாக்கில் சொல்லிவிடலாம் என்றுதான் எண்ணியிருந்தார். அவனே சொல்லி முடிக்க அவருக்கு வேலை மிச்சமானது. வாணியும் நவநீதனும் அதிர்ந்தனர். இருவரும் மகளை ஒரு சேர பார்த்தனர். அவளோ தலை குனிந்தாள். உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்களா? என்ன சொல்றீங்க நீங்க? ஜோவி, இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா? வாணி கேட்கவும் தெரியுமா என்றாள். தெரியுமா? தெரிஞ்சுதான் இவரை காதலிச்சியா? உனக்கு என்ன தலையெழுத்தா கல்யாணமான ஒரு பையனை காதலிக்கணும்னு? உன் புத்தி எங்க போச்சு ஜோவி என அவளை திட்ட ஆரம்பித்தார். ஆண்டி ப்ளீஸ், நான் சொல்றதை கேளுங்க. நாங்க லவ் பண்ணும்போது எனக்கு மேரேஜ் ஆன விஷயம் அவளுக்கு தெரியாது. எங்க பிரச்சனையை நாங்க தீர்த்த பிறகுதான் அவகிட்ட நான் உண்மையை சொன்னேன் என்றான். என்னப்பா சொல்ற? உண்மையை மறைச்சு என் பொண்ணை காதலிச்சிருக்க. கல்யாணம் பண்ணி வீட்டுல பொண்டாட்டி இருக்கும்போது எப்படிப்பா உனக்கு என் பொண்ணு மேல காதல் வந்தது? அவ சின்ன பொண்ணு, ஊர் விட்டு ஊர் வந்து வேலை பார்க்கறது தெரிஞ்சுக்கிட்டு தானே ஏமாத்திருக்க என் பொண்ணை. ஆண்டி ப்ளீஸ், நான் உங்க பொண்ணை ஏமாத்தணும்னு நினைக்கல. என் சூழ்நிலை நான் மறைக்க வேண்டியதா போச்சு. ஆனா மனசளவுல நான் ஜோவியை மட்டும்தான் காதலிக்கிறேன். என்னுடைய முதலும் முடிவும் அவதான். எங்களுக்கு நடந்தது கல்யாணமாகவே நாங்க நினைக்கல ஆண்டி. அது ஒரு ஆக்சிடென்ட். ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு ஜனனி கழுத்துல நான் தாலி கட்டினேன். ஜனனியை நான் பொண்டாட்டியாவே பார்க்கல. அவ எனக்கு தோழி மட்டும்தான். ப்ளீஸ் ஆண்டி, நான் ஜோவியை ஏமாத்தணும்னு நினைக்கல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க நினைக்கிறது போலவே எல்லாரும் நினைப்பாங்களா தம்பி? கல்யாணமாகி வீட்டுல மனைவி ஒருத்தி இருக்கும்போது எப்படி ஒரு பொண்ணை காதலிக்க தோணுது உங்களுக்கு? அவளுக்கு துரோகம் பஞ்சது போல இல்ல? மனசாட்சி உங்களுக்கு கேட்கல? நாளைக்கு இதே போல என் பொண்ணுக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? எப்படி முழு மனசா என் பொண்ணை உங்களுக்கு கட்டி கொடுக்கறது? எப்போ என் பொண்ணு கண் கலங்கி வருவான்னு நான் பயந்துட்டே இருக்கணுமா? நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து இப்படி நடந்தா ஒத்துப்பீங்களா என சுதாவை பார்த்து கேட்க அவரோ பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினார். மா, என் மருமக புள்ள தங்கமானவன். என்னோட முட்டாள்தனத்திற்கு அவங்க பழியாகிட்டாங்க. என் பொண்ணை என்கிட்ட இருந்து காப்பாத்த 2 பேரும் இந்த விபரீத முடிவை எடுத்துட்டாங்க. நான் என் மருமகனை நம்புறேன். அவங்க உங்க பொண்ணை நல்லா பார்த்துப்பான். நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் என அவரும் பேச வாணியால் தான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆண்டி ப்ளீஸ், நான் சொல்றத கோபப்படாம கேளுங்க. எங்களுக்கு நடந்த மேரேஜை நாங்க ரிஜிஸ்டர் பண்ணல. எங்களுக்கு மேரேஜ் நடந்ததா யாருக்கும் தெரியாது. நாங்க சொல்லிக்கவோ இல்லை. என் ஃப்ரெண்டை சேவ் பண்ண அவளுக்கு தாலியை கட்டின. என் கூட வச்சிருந்தேன். நீங்க நினைக்கிறது போல தப்பான எண்ணத்துல நான் கல்யாணம் பண்ணிக்கல. எனக்கு ஜோவி மேல முதல் முறையா ஈர்ப்பு வந்தது. அது காதலா மாறிச்சு. நான் இந்த நிலைமையில இருந்துட்டு அவளை ஏமாத்த கூடாதுன்னு விலகிதான் போனேன். ஆனா அவ மேலுள்ள காதல் அவளை இழக்க கூடாதுன்னு தோண்டுச்சு. அவ என் வாழ்க்கைக்கு வேணும்னு மனசு கிடந்து அடிச்சது. அதுலதான் நான் என் காதலை சொன்னேன். என் பிரச்சனை தீர்ந்த பிறகு அவகிட்ட உண்மையை சொன்னேன். மறைக்கணும்னு நினைக்கல ஆண்டி என தன் பக்கம் விளக்கத்தை எடுத்து சொல்லியும் அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. அம்மா ப்ளீஸ், நான் சொல்றதை கேளுங்க. எனக்கு உதவி செய்ய போய்தான் அவனுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை. என்னால இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு நான் என் அப்பா கிட்ட கெஞ்சி பார்த்துட்டேன். அவர் கேட்கறதா இல்லை. அவர் பிடிவாதத்திலேயே நிற்கும்போது நான் விப்பு கிட்ட உதவி கேட்டேன். அவனும் உதவி செய்தான். அதனால அவன் வாழ்க்கை பழியாகிறத என்னால தாங்கிக்க முடியல. விப்புவை சந்தேகப்படாதீங்க. எங்களுக்குள்ள எதுவும் இல்லைன்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்ல முடியாது. நாங்க கேமரா வச்சுட்டு ரூம்ல இருக்கல. நம்புங்க. அவன் ஜோவிய மனசார விரும்புறான். அவளும் அவனை முழுசா நம்புறா. 2 பேரையும் சேர்த்து வைங்கம்மா என்று கையெடுத்து கும்பிட்டாள். நீங்க என்ன விளக்கம் சொன்னாலும் மறைச்சு காதலிச்சது தப்பு. யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு இருந்தீங்க. சரி, காதலிக்கிற பொண்ணுகிட்ட கூட ஏன் சொல்லக்கூடாது? சொல்லியிருந்தா என் பொண்ணு யோசிச்சிருந்திருப்பா, விலைக்கு போயிருப்பா. சொல்லாம லவ் பண்ணதுக்கு அப்புறம் சொன்னது தப்பு தானே? தப்பு இல்லைன்னு ஆகிடுமா? தப்பு தான் ஆண்டி. சொல்லாதது ஏன் தப்பு தான். அவளை ஏமாத்த மறைக்கல ஆண்டி.
அட நீ நிறுத்துப்பா. இல்ல கேக்குறேன். பிரச்சனை முடிஞ்ச பிறகு இந்த பொண்ணு என் உன் வாழ்க்கையில இருக்கா. இவளால நாளைக்கு உங்களுக்கும் என் பொண்ணுக்கும் பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவீங்க? இந்த பொண்ணை உங்களால ஒரே அடியா உங்க வாழ்க்கையில இருந்து அனுப்ப முடியுமா என்றதும் அதிர்ந்தனர் அனைவரும். ஜனனிக்கு கண்ணீர் வந்து விட்டது. நானே போயிடுறேன் என அவள் சொல்லும் முன்பே விப்பு, முடியாதாண்டி. நாளைக்கு எங்க அம்மாவால பிரச்சனைனா அவங்களையும் என் லைஃப்ல இருந்து அனுப்ப சொல்லுவீங்களா? எங்க அம்மா போலதான் அவ எனக்கும். எனக்கு என் அம்மா, ஜோவி, ஜனனி 3 பேரும் முக்கியமானவங்க. அவங்கள யாருக்காகவும் விட்டு தர மாட்டேன். ஜோ, நீ சொல்லு, எங்களை நீ சந்தேகப்படுறியா? உன் விப்பு உன்னை ஏமாத்துவேனா? இல்ல, விப்பு என்னை ஏமாத்த மாட்டான். அவன் மேல எனக்கு பூரண நம்பிக்கை இருக்குமா? நீங்க ரொம்ப அதிகமா யோசிக்கிறீங்க. ஐஸ்வர், விப்பு நல்லவருமா? ஓ, காதல் உன் கண்ணை மறைக்குது, அதான் இப்படி பேசுற. அது தெளிஞ்சது அப்புறம் தான் நீ கஷ்டப்படுவ. அம்மா சொன்னது புரியும். நீ இவனால கஷ்டப்பட போற ஜோவி. அவளும் வேணுமா? எனக்கு புரியல. எப்படி நீ அவளை சேர்த்து நீ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துடுவியா? சின்ன மனக்கஷ்டம் வந்தாலும் அம்மா அப்பா நாங்க இருக்க மாட்டோம். யாரை தேடுவ? நான் வேலைக்கு போகும்போது இப்படி தான் சொன்னீங்க. ஆனா 2 வருஷம் நான் வேலை பார்க்கல. என் கஷ்ட நேரத்துல நீங்க இல்லைனாலும் விப்போ இருந்தாம்மா, இருப்பாம்மா எனக்காக. ஐ டெஸ்ட் ஹிம் லாட் என்றாள் காதலாக. அவன் அவளது காதலில் நெகிழ்ந்து போக வாணி ஆடி போனார். வாணி என நவநீதன் அழைக்க அதற்குள் விப்போ, அங்கிள் ப்ளீஸ், நீங்க ஜோவியை கூட்டிட்டு போயிடுங்க. அவளோட முழு நம்பிக்கை கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஆனா அது மட்டும் போதாது. உங்க 2 பேர் நம்பிக்கையும் எனக்கு முக்கியம். அது என் மேல முழு நம்பிக்கை வந்த பிறகு நீங்க ஜோவியை கல்யாணம் பண்ணி கொடுங்க. இப்போ நீங்க கூட்டிட்டு போயிடுங்க என்றான். வாணியும் நவநீதனும் அவனை தான் பார்த்தனர். எனக்கு ஜோவியோட நம்பிக்கை கிடைச்சது மட்டும் போதும்னு இருக்க முடியாது. கடைசி வரை உங்க மாப்பிள்ளையா மட்டும் இல்ல, உங்க மகனா காலம் முழுக்க வரப்போறேன். அந்த உறவு சந்தேகத்தோட ஆரம்பிக்க வேணாம். உங்களுக்கு என் மேல பூரண நம்பிக்கை வரும்போது ஜோவியை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. அது வரைக்கும் அவ உங்க பொண்ணா உங்க வீட்டிலே இருக்கட்டும் என்றான். அவன் கண்ணில் வழி தெரிந்தாலும் சிரிப்புடன் சொன்னான். அதை இருவரும் அறியாது இல்லை. விப்பு என அவள் வலியுடன் அழைக்க அவனோ, போஜோ, நம்ம காதல் மேல நம்பிக்கை இருக்குல்ல, போ என்றவன் விறுவிறுவென அறைக்குள் சென்று அடைந்து கொண்டான். இவளும் அனைவருக்கும் நன்றி சொன்னவள் போலாம்பா என்று வெளியேறிவிட்டாள். வரும் வழியில் மூவரும் மௌனமாக பயணிக்க ஜோவிதான், நான் வேலையை கண்டினியூ பண்ணலன்னு எழுதி கொடுத்துட்டு உங்க கூட மதுரைக்கு வந்துடுறேன்ப்பா. என்னால் இனி இங்கே வேலை பார்க்க முடியாது, ப்ளீஸ்ப்பா என்க அவரும் சரி என்றார். அவள் சொன்னபடி மறுநாள் எழுதி கொடுத்துவிட்டு வேலையிலிருந்து நின்றவள் தனது பொருட்களை எடுத்துக்கொண்டு ஆசிரியர்களிடம் சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டாள். மூவரும் மதுரை வந்து சேர்ந்தனர். ஜோவியின் பேச்சுவார்த்தை எல்லாம் குறைந்து போனது. கேட்டதுக்கு பதில் தந்தால். வாணிக்கு உதவி செய்தாலும் முன்பு போல அரட்டை இல்லை, சிரிப்பு இல்லை, உயிர்ப்பு இல்லாமல் இருந்தால். 1 வாரம் கடந்த பின் தந்தையிடம் வந்த ஜோவி, அப்பா நான் பிஎட் படிக்கிறேன் என்றாள். அதுவும் விப்புவின் வற்புறுத்தலில்தான். அவரும் சேர்த்துவிட படிக்க ஆரம்பித்தாள். நாட்கள் சென்றன. சமைக்க கத்துக்கோ என்று வாணி வம்படியாக அழைத்தாலும் சமைக்க வராதவள் இன்று விடுமுறை நாட்களில் அவள் தான் சமைக்கிறாள். சமைக்க தாயிடம் கற்றுக்கொள்கிறாள். ஜீவிதன் அவளை கேலி செய்துவிட்டு காரணத்தை கேட்க, விப்புவுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், ஸோ கண்டிப்பா சமைக்க கத்துப்பேன் என்பாள். பிஎட் கஷ்டமாக இருந்தாலும் விப்புவின் வழிகாட்டலில் படித்தாள். அவன் அழகாக அவளை கையாள்வது அவர்களுக்கு புரியவே செய்தது. ஒரு சிற்பி கையில் கிடைத்த கல்லை தனது கற்பனைக்கு ஏற்றதாக அச்சிலையை செதுக்குவது போலதான் குழந்தைத்தனமான ஜோவியை பொறுப்புடன் மாற்றுகிறான். அலைபேசியில் இருவரும் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றனர். மாதத்தில் 2 முறை அவளை பார்க்க மதுரைக்கு வந்து விடுவான். அவள் வேணாம் என்றாலும் அவன் வந்து அவளை பார்த்து பேசிவிட்டு தான் செல்வான். இன்று கூட அவன் வந்திருக்க கல்லூரியில் மகளை அழைக்க வந்த நவநீதன் மகளுடன் அமர்ந்திருக்கும் விப்புவை கண்டார். இருவரும் மரியாதை நிமித்தமாக எழுந்து நின்றனர். விப்பு அவரிடம் நலம் விசாரிக்க அவரும் நலம் விசாரித்தார். பின் அவனை வீட்டுக்கு அழைக்க சங்கடத்துடன் மறுக்க கண்டிப்பாக வர வேண்டும் என்று அவனை கையோடு அழைத்து சென்று விட்டார். விப்புவை கண்டதும் முதலில் தாங்கி பின் அவனை அழைத்து உபசரித்தார் வாணி. பொதுவாக பேசிவிட்டு அவன் கிளம்ப வாணி பேசினார். ஒரே பொண்ணு, அவ வாழ்க்கை கண்ணீரும் கம்பளையுமா இருந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறது தப்பில்லையே. நீங்க தாலி கட்டிட்டு ஒரே வீட்டில் இருந்தோம், அப்புறம் பிரிஞ்சு போயிட்டோன்னு சொன்னதும் எப்படி எங்களால் ஏற்றுக்க முடியும்? அதை சொல்லாமல் ஆரம்பிச்ச உங்கள் காதலை எப்படி நம்புறது? 1 வருஷ காதலில் என்ன நம்பிக்கை கிடைச்சிடும்? வாழ்க்கை முழுக்க வாழ ஏன் நம்பிக்கை கிடைக்காத ஆண்டி? நீங்களும் அங்குளும் லவ் மேரேஜா என கேட்க இல்லை என்றனர். பொண்ணு பார்க்க வரும்போது தானே அவரை பார்த்துருப்பீங்க. 5 நிமிஷம் பார்த்து நீங்களே
அங்கிளை நம்பி ஆயுள் முழுக்க பயணிக்க தயாராகும் போது 1 வருஷம் பழகின எங்களுக்கு நம்பிக்கை வராதா? ஜனனியை காப்பாற்ற தாலி கயிறு கட்டுன, அவளை பாதுகாப்பா என்னோட வச்சிருந்தேன். இப்போ அவள் வாழ்க்கையை தேடி தனியா பயணிக்க ஆரம்பிச்சிட்டா. ஆனா நான் தப்பே செய்யாதனா ஆயுள் தண்டனை அனுபவிக்கிறதா சொல்லுங்க? நான் மனசார நினைச்ச முதல் பெண் ஜோதான், கடைசி பெண்ணும் அவதான். எத்தனை வருஷம் ஆனாலும் அது மாறாது என்று அவளை காதலாக பார்த்து கொண்டே சொன்னான். அவளும் கண்ணீருடன் பார்த்திருந்தாள். அங்கே அமைதி நிலவ அவன் விடை பெற எழுந்து கொள்ள வாணிதான். எங்களுக்கு முழு சம்மதம் தான் தம்பி, கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் என்றிட ஜோவி அழுதே விட்டாள். விபுவிற்கு கண்ணீர் துளிகள் கன்னங்களை நினைத்தன. நன்றியத்த என்றவன் அவர்கள் காலில் விழ அவனை ஆசிர்வதித்தனர். ஜோவி இருவரையும் அணைத்து கொண்டு அழுதாள். முழு நம்பிக்கை சம்மதத்தோட உன் விபுவை நாங்க மாப்பிள்ளையா ஏத்துக்கிறோம் என்றனர். முதல் வருட பிஎட் மதுரையில் படித்து முடித்ததும் 2ஆம் வருடத்தை திருமணத்திற்கு பின் சென்னையில் படிக்கட்டும் என்று அவன் சொல்லிவிட அதன்படியே அவள் முதல் வருடம் பிஎட் படித்ததும் திருமணத்தை வைத்தனர். மதுரையில் திருமணத்தை வைத்துவிட்டு சென்னையில் சின்னதாக வரவேற்பு வைத்துக் கொள்ளலாம் என்று பெரியவர்கள் முடிவு செய்தனர். கல்யாண தேதியும் வர ஜோவின் கழுத்தில் விபு தாலி கட்டினான். மதுரையில் 2 நாள் தங்கி மதுவீடு விரைந்து முடித்துவிட்டு சென்னை வந்தனர். அங்கே அவர்களுக்காக வரவேற்பு வைத்திருந்தனர். அதில் ஜனனி புதிதாக மாமனார் உதவியில் ஆரம்பித்த கேட்டரிங் சர்வீஸ் சாப்பாடுதான். மணமக்களை வாழ்த்தியதோடு சாப்பிட்டு மனசும் வயிறும் நிறைந்து பாராட்டி சென்றனர். இறுதியாக மணமக்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள ஜனனி வந்தாள். அவர்கள் இருவரையும் கண்கள் நிறைய கண்ணீருடன் ஆதுரமாய் பார்த்தாள். என்ன ஜான் அப்படி பார்க்கிற? ரொம்ப நாள் குற்ற உணர்வுல தவிச்சிட்டு இருந்த எனக்கு உங்களை இப்படி பார்த்ததும் அதிலிருந்து மீண்டது போல இருக்கு. 2 பேரும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா இதை காதலுடன் இருக்கணும். என் சச்சி விளையாட சீக்கிரமா ஒரு பாப்பா பெத்து கொடுக்கணும் என்றாள். ஜோவி வெக்கம் கொண்டு சிவந்தாள். ஜோவி ஜனனியின் கையை பிடித்து கொண்டு எங்களோட நீங்களும் வாழ்க்கை முழுக்க பயணிக்கணும் ஜானுக்கா. எனக்கு விபு எவ்வளவு முக்கியமோ நீங்களும் அவ்வளவு முக்கியம். உங்க நட்பு தொடர்ந்தது போல நம்ம நட்பு தொடரணும் என்று ஜனனி அகப்பயத்தை அகற்றினாள். ஜோவி அவளை அணைத்து கொண்டு முத்தம் வைத்தாள். விபு சச்சினை தூக்கி வைத்து கொண்டு நிற்க அவனது இரு புறத்திலும் ஜனனி ஜோவி நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். வந்தவர்கள் அனைவரும் அம்மூவரையும் பார்க்கும் பார்வையை எண்ணி அவர்கள் கவலை கொள்ளவில்லை. மூவருக்குள்ளும் உண்டான நட்பை மட்டுமே பெரிதாக எண்ணினார்கள். காந்தியாக மனைவியாக மாறிய தோழியை கரம் தந்து காப்பாற்றிய அக்கேள்வன் காதலுற்ற வழியே தன் காந்தி என கொண்டான்.